சீமான் அறிவித்துள்ள மலைப்பகுதியில் மாடு மேய்க்கும் போராட்டத்துக்கு காவல்துறை தடை விதித்துள்ள நிலையில் அவர் தங்கியுள்ள விடுதி முன்பு காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்களை பதிவு பண்ணலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 நாள் பயணமாக சீமான் வந்திருந்தார். நேற்றைக்கு குத்தன்குழி பகுதியில கடலம்மா மாநாடு நடத்தி முடித்து அங்கே சிறப்புரையாற்றி வந்திருக்கிறார். திருநெல்வேலியில தற்போது ரகுமத்தினர் பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் சொந்தமான திருமண மண்டபத்தில் இருக்கக்கூடிய அறையில தங்கியிருக்கிறார். இன்று பனகுடி பகுதியில அந்த மேய்ச்சல் நிலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில மேய்ச்சல் நிலங்கள் முழுமையாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அரசினுடைய பல்வேறு கட்டிடங்கள் அதில் கட்டப்பட்டிருக்கிறது. அதை மீட்க வேண்டும் என்ற அடிப்படையில அந்த மேய்ச்சல் நிலங்களை மீட்கும் ஒரு போராட்டமாக மாடு மேய்க்கும் போராட்டத்தை சீமான் மற்றும் அவருடைய கட்சியினர் மற்றும் அந்த மாடு மேய்க்கு அந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. திருநெல்வேலி ரகுமத் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த திருமண மண்டபம் அறை இருக்கக்கூடிய அந்த விடுதி முன்பாக போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாளையங்கோட்டை காவல் ஆய்வாளர் மகேஷ் தலைமையில சுமார் 30க்கும் மேற்பட்ட போலீசார் காலையிலிருந்து இங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இங்கிருந்து அவர் வெளியே சென்றால், அதாவது பனகுடி செல்ல முயற்சித்தால் அவரை கைது செய்யும் நடவடிக்கைகளை ஈடுபட போவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் தற்போது இங்கிருந்து புறப்பட ஆயத்தமாக இருக்கக்கூடிய நிலையில அவர் வெளியே வந்து பனகுடி சென்றால் கைது செய்யப்படுவார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவமணி.